என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீயே நாவல் பகுதி 6. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். முகிலன் இனியா விவாகரத்துக்கான விதிமுறைகள் ஒவ்வொன்றாக நடந்து முடிய மிகவும் குறுகிய காலத்திலேயே விவாகரத்தும் கிடைத்துவிட்டது. இதற்கிடையில் முகிலன் ஒரு 4 முறை நீதிமன்றம் வர வேண்டியதாக இருந்தது. அதில் 2 முறை மட்டுமே இனியாவை நேருக்கு நேர் பார்க்கும் வாய்ப்பு அவனுக்கு அமைந்தது. அப்போது கூட அவள் முகத்தை பார்க்க அவனுக்கு விருப்பம் இருக்கவில்லை. ஒரு முறை அவள் அம்மாவோடும், இன்னொரு முறை வேறு ஒரு பெண்மணியோடும் தான் அவன் அவளை கண்டான். அவள் முகத்தில் முன்பு இருந்த கோபமோ ஆணவமோ திமிரோ துளி கூட இருக்கவில்லை. அது அவனுக்கு வியப்பாக தான் இருந்தது. இனியாவை தான் விவாகரத்து செய்வதை பற்றி முகிலன் அப்பாவிடமோ தமிழிடமோ ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. அப்பா தமிழ் இருவரும் முகிலனை அழைத்து பேசும்போது எல்லாம் இனியா பற்றி விசாரிக்கவே செய்தார்கள். அவளுக்கு என்ன, அவன் நல்லாதான் இருக்கா என்று கூறி சமாளித்துக் கொண்டே இருந்தான். இப்போது இதோ விவாகரத்தும் ஆகிவிட்டது. இறுதியாக இனியாவை நீதிமன்றத்தில் பார்க்கும் போது அவள் உடல் எடை கூடி குண்டாக இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. ஒரு முறைதான் ஏதோ தெரியாமல் அவளை பார்த்தான், மறுமுறை பார்க்கவே இல்லை. விவாகரத்து ஆன பிறகுதான் அப்பாவிடமும் தமிழிடமும் விஷயத்தை கூறினான். இருவரும் வாயடைத்து போயினர். முகிலா, நீ அவசரப்பட்டிருக்க கூடாது என்று அப்பா கூற, நான் எங்கப்பா அவசரப்பட்டேன்? உங்க மருமக தான் முதல்ல விவாகரத்து கேட்டு வக்கீல நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சா. நீ அரக்கத்தனமா நடந்துகிட்டா அவ வேற என்ன பண்ணுவாளாம்? நான் நடந்துகிட்டதுதான் உங்களுக்கு பெருசா தெரியுது. அவ சொன்ன எந்த வார்த்தையும் உங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது, அப்படிதானே? அவ சொன்னதுக்கு நீ செஞ்சது சரியாடா? ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் தான் விரும்புவா. அதையும் தாண்டி தனிமையில் இருக்கும் போது தன்னுடைய கணவர் தன்னை பூ மாதிரி பாத்துக்கணும்னு தான் எல்லா பொண்ணும் ஆசைப்படுவா. ஆனா நீ, அவ விவாகரத்து கேட்டதுல என்ன தப்பு? உனக்கு முதல்ல அவ அப்பா மேல கோபம், அப்புறமா 4 பசங்களை அவ ஏமாத்திட்டான்னு அவ மேல கோபம். அந்த கோபத்தை நீ அவகிட்ட காட்டின இடம் தான் தப்பு. இனி அதை பத்தி பேசி பலன் இல்ல. உனக்கும் அவ கூட வாழ விருப்பம் இல்ல, அவளுக்கும் இல்ல. இனி மேலாவது 2 பேரும் நிம்மதியா இருங்க. உனக்கு பிடிச்ச ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லு, கட்டி வைக்கிறோம். இனி நீ நிம்மதியா இருப்ப. ஆனா இனி அவன் நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இது என்னப்பா நியாயம்? பொண்ணுங்க என்ன தப்பு பண்ணாலும் இந்த ஊர் உலகம் அவங்களதான் சப்போர்ட் பண்ணுது. அது ஏன்னு எனக்கு புரியல. அவங்க உடல் அளவுல மட்டும்தான் மென்மையானவங்க, மனசளவுல அவங்கள விட மோசமானவங்க இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. இப்ப கூட உங்க மருமக எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னதோ, எனக்கு வாரிசே இருக்க கூடாது இருக்காதுன்னு சொன்னதோ உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா அதுக்கு நான் பதிலடி கொடுத்தா என்ன அரக்கேன்னு சொல்றீங்க. இது என்னப்பா நியாயம்? முகிலா, இனியா செஞ்சது தப்பே ஆனாலும் நீ செஞ்சது அதை விட பெரிய தப்பு. நான் அதை ஒரு நாளும் நியாயப்படுத்தவே மாட்டேன். ஆனா நான் இப்போ உன் செயலை நினைச்சு அவளுக்காக வருத்தப்படல, அவளுடைய அப்பாவை நினைச்சு அவ மேல பரிதாபப்படுறேன். புரியல என்று முகிலன் கூற, அன்று தன் நண்பனோடு நடந்த உரையாடலை அப்பா கூற, ஏனோ முகிலனின் மனதில் ஒரு வலி. ஒருவேளை அவளது அப்பாவை பிடிக்காததால் தான் அவள் ஆண்கள் அனைவரையும் வெறுத்திருப்பாளோ? தன் மனைவியிடமே தன் மகளின் பிறப்பை பற்றி சந்தேகப்பட்டு கேட்கும் தகப்பன் எப்படி ஒரு மகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்க முடியும்? கட்டிய சேலையோடு ஒரு மகளை புகுந்த வீட்டிற்கு அனுப்பும் தகப்பனை என்னவென்று சொல்வது? அவள் ஆண்களை வெறுத்ததில் தான் என்ன தவறு? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்று அவள் நினைத்ததில் என்ன தவறு? முதன்முறை இனியா பக்க நியாயங்களை அவனது மனம் அலசி ஆராயும் போதும் 4 பசங்களை காதலிச்சு ஏமாத்த வேண்டிய அவசியம் என்ன? அதைதான் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த கோபம் இப்போதும் அவன் மனதில் இருக்கவே செய்கிறது. ஆனாலும் அவள் நிலையை எண்ணி அவன் மனம் வருந்தவும் செய்கிறது. 4 பேரை ஏமாத்தினதுல கூட வேற ஏதாவது விஷயம் இருக்குமா? நான் அவகிட்ட மனசு விட்டு பேசி இருக்கணுமோ? அப்படி பேசி இருந்தா என்னுடைய சந்தேகங்களும் கேள்விகளும் கோபமும் அன்னைக்கே காணாம போயிருக்குமோ? தவறு செய்து விட்டோமோ என்று முதன்முறை அவன் மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி. முகிலா, என்ன பேச்சையை காணோம்? எதிர்முனையிலிருந்து ஒலித்த அப்பாவின் குரல் அவனை தன் நிலைக்கு கொண்டு வந்தது. அப்பா, நீங்க இப்ப சொன்ன இந்த விஷயங்களை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? சொல்லணும்னு தான்ப்பா நினைச்சேன். அந்த நேரத்துல தான் அவன் 4 பசங்களை ஏமாத்திட்டான்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ உன்கிட்ட சொல்லி நீ அவன் மேல கோபமா இருந்த. அந்த நேரத்துல அவளுக்கு பறிஞ்சு பேசினா நீ கண்டிப்பா ஏன் மேலையும் கோபத்தை காட்டுவேன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். அப்படியே இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் மெதுவா உன்கிட்ட சொல்லிடணும்னு தான் நினைச்சேன்.
அதுக்குள்ள ஏதேதோ நடந்து போச்சு. அப்பா விவாகரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்க இத சொல்லி இருந்தா கூட இந்த விவாகரத்தை நான் தடுத்திருப்பேனே. நீதான் எதையும் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. விவாகரத்து பண்ண போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்லி இருந்தா நான் இந்த விஷயத்த அப்பவே சொல்லி இருப்பேன். ஆனாலும் நீங்க 2 பேரும் தனியா அந்த வீட்டுல இருக்கும் போது ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. அவ மேல உனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவளே மருந்தாவான்னு நான் நினைச்சேன். ஆனா எல்லாம் தலைகீழா போச்சு. இனி அதை பத்தி பேசி என்ன பலன்? இப்பவும் எதுவும் கெட்டு போகல. நான் இனியா வீட்டுக்கு போறேன், அவகிட்ட பேசுறேன். அவ விரும்புனா அவளை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன். அவளுடைய வீடு அவளுக்கு நரகம்னா அந்த நரகத்திலிருந்து அவளை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆனா அதை விட நரகமா இல்ல நம்ம வீடு அவளுக்கு இருந்திருக்கு. அதுக்கு கண்டிப்பா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு கேட்கவும் நான் தயாரா இருக்கேன். சரிப்பா, இனியா வீடு எங்க இருக்கு? நீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா அவளது முகவரியை கூற, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன்ப்பா என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு காரை எடுத்துக்கொண்டு இனியா வீட்டிற்கு புறப்பட்டான். இனியா வீட்டின் முன்னால் கார் வந்து நின்றது. வசதிகள் அதிகம் இல்லாத ஒரு பழைய வீடு. வீட்டை சுற்றி மூங்கிலாலான வேலி மட்டும்தான். அந்த வேலிக்கு மூங்கில் கம்புகளால் தான் ஒரு கேட்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் உன் கதவு பாதி சாத்தப்பட்டிருப்பதை கண்டு கதவை தட்ட கையை உயர்த்தினாலும் ஏதோ நினைத்தவனாக பாதி சாத்திய கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். உள்ளே அவன் கண்ட காட்சி அவன் விழிகளை கூச வைத்தது. திறந்திருக்கும் படுக்கை அறையில் இனியா அப்பா ஒரு பெண்ணோடு உல்லாசமாக இருக்கிறார். அவன் இதயத்தில் ஒரு ஈட்டி பாய்ந்தது போல் வலித்தது. இப்படி ஒரு சூழல்ல இனியா வளர்ந்திருந்தா அவ எப்படி ஆம்பளைங்களை மதிப்பா? அவ ஆம்பளைங்களை வெறுத்ததுல தப்பே இல்ல. அவன் விழிகள் அங்கு வேறு ஏதும் அறை இருக்கிறதா என்று பார்த்தது. அந்த ஒரு அறையை தவிர வேறு அறைகள் எதுவும் இல்லை. அப்படி என்றால் இனியா எங்கே? அவளை தேடி அவன் விழிகள் ஓடும் போதுதான் சமையல் அறையில் நின்று அழுதபடியே வேலை பார்த்து கொண்டிருக்கும் இனியா அம்மாவை கண்டான். இனியா வீட்டில் இல்லை என்பது அவனுக்கு புரிந்தது. அதற்கு மேல் அவனுக்கு அங்கு நிற்க பிடிக்கவில்லை. சட்டென்று வெளியே வந்து விட்டான். ஆனால் அதை இனியா அம்மா பார்த்து விட்டார். காருக்கு வந்தவன் காரில் ஏறி அமர, தம்பி என்ற அந்த குரல் அவனை திரும்பி பார்க்க வைத்தது. இனியா அம்மா சிரிக்க முயல்கிறார், ஆனால் முடியவில்லை. நீங்க வீட்டுக்குள்ள வந்ததை பார்க்கல, திரும்பி போறத பார்த்தேன் என்று கூறியவர் சிறிது நேரம் அமைதி காத்தார். மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்த்தவர், உங்களுக்கு இனியா மேல இருக்கிற கோபம் போயிடுச்சா இல்லையான்னு தெரியல. நீங்க இனியாவை தேடிதான் வந்தீங்களா? ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தவன், நான் அப்புறமா வரேன் என்று கூறி காரை ஸ்டார்ட் செய்ய, இல்லப்பா, இனியாவை தேடிதான் நீங்க வந்தீங்கன்னா சாரி, இனியா இங்க இல்ல. இல்லையா? எங்க போனா? உண்மைய சொல்லணும்னா எனக்கு தெரியாது. இனியா அப்பாவை பாத்தீங்களா தம்பி? இது இந்த வீட்டுல வழக்கமா நடக்கிற ஒரு நிகழ்வு. அதனால 8வது படிக்கும் போதே நான் அவளை ஹாஸ்டல்ல நிப்பாட்டி தான் படிக்க வச்சேன். இந்த ஊர்லயே அவ படிக்கும் போதும் அவ ஹாஸ்டல்லயே தான்ப்பா இருந்தா. லீவுக்கு கூட இங்க வர தயங்குவா. அப்படியே வந்தா கூட இங்க இருக்க மாட்டா. என் தங்கச்சி வீடு இங்க பக்கத்துல இருக்கு, அங்க போய் இருப்பா. அவ படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வேற வழி இல்லாம என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப கூட அவ வீட்டுல அதிகம் இருக்கிறது இல்ல. நான் சொன்னேனே, என் தங்கச்சி வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு, அங்கதான் போயிருப்பா. அப்போ இனியா அங்கதான் இருக்காளா? இல்லப்பா, அவ இப்ப அங்க இல்ல. அவளுக்கு வெளியூர்ல எங்கேயோ ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அவ வெளியூர் போயிருக்கா. ஆமா, நீங்க எதுக்காக இனியாவை தேடி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இனியாவை என் கூட கூட்டிட்டு போகதான் வந்தேன். வியப்போடு அவனை பார்த்தவர், அப்படின்னா என் புருஷன் செஞ்ச தப்ப மறந்துட்டீங்களா? இனியா மேல இருந்த கோபமும் போயிடுச்சா? இப்படி கேட்டா என்று இழுத்தவன், உங்க கணவர் செஞ்ச தப்பை என்னால ஒரு நாளும் மன்னிக்கவோ மறக்கவோ முடியாது. அதே மாதிரிதான் இனியா மேல இருக்கிற கோபம் மொத்தமா போகவும் இல்லை. ஆனா அவ ரொம்ப மோசமான ஒரு தகப்பனை பார்த்து வளர்ந்ததால அவ ஆண்களை வெறுத்திருக்கான்னு புரியுது. ஆனாலும் 4 பசங்களை காதலிச்சு ஏமாத்தி இருக்கா. அவங்க கிட்ட இருந்து காசையும் அபகரிச்சிருக்கா. அதை என்னால ஏத்துக்கவே முடியல. தம்பி, அவ எப்படி உங்களை பத்தி தப்பா நினைச்சு உங்ககிட்ட கோபத்தை காட்டினாலோ அதே மாதிரிதான் இப்ப நீங்களும் அவ மேல கோபமா இருக்கீங்க. புரியல தம்பி? அவ 4 பசங்களை காதலிச்சு ஏமாத்தினது மட்டும்தான் இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும். ஆனா அந்த 4 பசங்க ஒவ்வொரு பொண்ணுங்களை காதலிச்சு அவங்கள கர்ப்பமாக்கி கைவிட்ட கதை அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவ அந்த 4 பசங்க கிட்ட இருந்து காசை பறிச்சதா எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவ அந்த காசை வாங்கி
அந்த கைவிடப்பட்ட பொண்ணுங்களுக்கு தான் கொடுத்தா. இப்ப அந்த பொண்ணுங்க சொந்தமா தொழில் செஞ்சு நிம்மதியா சந்தோஷமா கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு இனியா மட்டும்தான் காரணம். அதுல எனக்கு பெருமைதான். ஆனா அதையெல்லாம் இந்த ஊர் உலகத்துக்கிட்ட சொல்லிட்டு நடக்க முடியாது. இந்த விஷயத்துல நீங்களும் இனியாவை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவ இந்த விஷயத்துல எந்த தப்பும் செய்யல. முகிலனால் எதுவும் பேச முடியவில்லை. சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. இனியா மீது தான் கொண்ட கோபம் நியாயமற்றது என்பதை புரிந்து கொண்ட முகிலனின் மனதில் முதன்முறை இனியா மீது ஒரு பாசம் உருவானது. இல்லை இல்லை, அதற்கு பெயர் பாசம் அல்ல, காதல். அதையும் அவன் உணர்கிறான். அவளை உடனே பார்க்க வேண்டும் என்று அவன் மனம் வெம்புகிறது. அவள் முகம் அவன் மனத்திரையில் வந்து நிற்க அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று அவனுக்கு முதன்முறை தோன்றியது. அதே நேரம் அவள் அம்மா கூறிய வார்த்தையும் அவன் செவியில் மீண்டும் ஒலித்தது. நான் அவளை தவறாக நினைத்தது போல் அவளும் என்னை தவறாக நினைத்து என்னிடம் கோபத்தை காட்டியதாக அல்லவா அவர் கூறினார். அவள் எப்படி என்னை தவறாக நினைத்தாள்? அதை அறியும் ஆவல் அவன் மனதில் எழ அதை அவள் அம்மாவிடமே கேட்டுவிட முடிவு செய்தான். பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.